ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் குழம்பு ரெசிபி பொங்கல் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி பேரில் சொல்லுவாங்க. பலக்காய் குழம்பு, கூட்டுக்காய் குழம்பு, கதம்ப குழம்பு, மரக்கறி அந்த மாதிரிலாம். இந்த சீசனில் தை மாத பொங்கலப்போ கிடைக்கிற நாட்டு காய்கறிலாம் யூஸ் பண்ணி தான் அந்த குழம்பு செய்வாங்க. சக்கரை பொங்கல் கூட பெரிய பானையில் வெள்ளை பொங்கல் செய்வோம்ல, அதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செய்வாங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பொங்கல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது பழைய புளிங்கிறதுனால நான் அதிகமாக எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி குழம்பு ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். உங்களோட புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை விட கம்மியாகவும் அதிகமாகவும் எடுத்துக்கோங்க. குழம்புக்கு என்னென்ன காய் சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு வாழைக்காய், ஒரு மாங்காய், 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக மஞ்சள் பூசணி இருக்கும்ல, ஸ்வீட் பூசணிக்காய், அதை எடுத்திருக்கேன். இந்த காய் எல்லாமே மரம், செடி, கொடி, கிழங்கு அந்த மாதிரி வெரைட்டிஸில் 2 காய் எடுத்துக்கணும். இதே அவரைக்காய், வீட்டு அவரைக்கான்னு சொல்லுவோம்ல, அது எனக்கு இதுதான் கிடச்சிது. நம்ம வீட்லேயே செடி போட்டு வளர்த்துவோம்ல, அது கிடச்சா எடுத்துக்கோங்க. அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது பச்சை அவரைக்காய், சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு 3 சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 9 காய் எடுத்திருக்கேன். நீங்கள் 5, 7, 11 அந்த மாதிரி எத்தனை காய் உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்து செய்யலாம். மெயின் கான்செப்ட் என்னென்னா நாட்டு காயெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த குழம்புல ரொம்ப முக்கியமாக ஒரு 4 காய் சேர்ப்பாங்க. பூசணிக்காய், பச்சை அவரைக்கொட்டை, அவரைக்காய், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. இதனாலும் கண்டிப்பாக சேர்க்கணும். எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், சீசன் தான். நீங்கள் மற்ற காயெலாம் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு செய்யலாம். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு பதிலாக இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் யூஸ் பண்ணி செய்யலாம். நான் காட்டின எல்லா காயுமே முழுசாக அப்படியே எடுத்து கட் பண்ணல. எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோம்னாவே குழம்பு நிறைய வரும். எல்லா காயும் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம காய் நிறைய சேர்க்கறதுனால சரியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 வெந்தயம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இந்த குழம்பு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் 3 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். நீங்கள் இது குக்கரில் செய்கிறதுக்கு பதிலாக ஓப்பன் பாட்டில் கூட செய்யலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காயெல்லாம் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட தாளித்து விட்டு செய்யலாம். நிறைய மெத்தட் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்படி செஞ்சோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா காயும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தானே கட் பண்ணோம். இப்போ பாருங்கள், பாதி குக்கர் அளவுக்கு நம்பிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் காய் வாங்கும் போது காய், கிழங்கு எல்லாம் ஒரே கடையில் இருக்க மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா எல்லா காயும் மிக்ஸ் பண்ணியே கொஞ்சம் கொஞ்சம் 1 கிலோ இல்லை 1.5 கிலோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் இது. இது கூட 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், நம்ம வீட்டில் குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு விசில் விட்டால் போதும். காய் ரொம்ப குழஞ்சி வந்துடக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நீங்கள் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்லாம் இல்லை, பாதிலேயே ப்ரெஷர் நீங்கள் எடுத்து விட்டு கூட குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்தை கொதிக்க வச்சுக்கலாம். புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா குழம்பு கொதிச்சு வரணும். இந்த குழம்பை இப்படியே புளி குழம்பு மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு சேர்க்கலாம், கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்க்கலாம். மெயினாக இந்த குழம்புல நிறைய காய்கறி சேர்க்கணும். நான் இதில் திக்னஸ்க்காக இது சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு இது சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நம்ம சாம்பாருக்கு மாதிரி நிறைய பருப்பு சேர்க்கக்கூடாது. காய்கறியோட அளவு தான் இதில் அதிகமாக இருக்கணும். இதில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புளிக்குழம்பு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். குழம்போட மொத்த டேஸ்ட்டையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொங்கல் ஸ்பெஷல் பலக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் இதை வடித்த சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பொங்கல் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.